ராசா மூத்தவர் வச்ச மரம் மூத்தவர் வச்ச மரம் முருங்கைக்காய்க்கு முருங்கைக்காய் ஆண்டி ஆசைப்பட்டு ஒன்று புயல வச்சுக்கிட்டு மச்சியோரம் மாங்காய் மரம் ராசா மொந்து பாண்டி வச்ச மொந்து பாண்டி வச்ச மரம் மாங்காய்க்கு ஆசைப்பட்டு மொந்து பாண்டி வச்சுக்கிட்டு அகட்டி பாண்டி வச்சுக்கிட்டு புறா 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 போதுமங்க அவன் நீங்க போயிட்டு வாங்க. இன்னைக்கு நாங்களாம் எங்கே போகிறோம் தெரியுமா? யாரையும் பிடிச்சி போக மாட்டோம். கண்ணும் கருத்துமா காட்டுக்கு காவலுக்கு போகிறோம். நான் மட்டும் போகிறேன்னு நினைக்காதீங்க. அந்த அகட்டின்னு ஒருத்தர் அகட்டு மாமா அது நடையும் அது நல்லா இருக்காருன்னு நினச்சிட்டே அவர் மேலே ஆசை வச்சேன். எது மேல? அவர் மேலே. ஆனால் ஆவண்ணா அது வருது பாருங்க. எதுங்க? அங்கேருந்து வருது இப்படி. எப்படி? இந்த வகுத்தை இழுத்து வர்றதுக்குள்ளே இந்த முட்டையை கட்டிட்டு போய் என்ன ஒன்று எங்க மாமா அப்படி சொல்லாதீங்க மாமா, எனக்கு ஒரு மாதிரி ஆகும். நீங்கள் அப்படி திட்டையில் எனக்கு சங்கே ஆட்டமாக இருக்குது, மன சங்கட்டமாக இருக்கு. அப்படி சொல்றீ? ஆமாம், என் தோழிமாவை கூப்பிடுவோமா? ஆமாம், கூப்பிட்டா தான் நான் போக முடியும். ஆமாம். அடியே தோழிமா வாடி, முடிய பாரு. வந்தேன்னா உனக்கு நான் இதெல்லாம் வாங்கி தருவேன். எது? கோன் ஐஸு, குச்சி ஐஸு. பூம்பலாட்டு வாடியை. அடியே எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பார்க்க ரொம்ப அழகா லட்சணமா இருக்க. ஏடி? ஆமா, சத்தியமா அழகா இருக்கனா? சத்தியமா. நீ தான் சொல்ற. ஏன் பிடிச்ச வருத்தமா சொல்ற? என் அழக நீ தான் வச்சுக்க. ஏன் அப்படி சொல்ற? ரொம்ப அழகாவே அம்சமா இருக்கடி. அழகா இருந்து என்ன செய்ய? ஏன் இப்போதைக்கு அழகா தாண்டி இருப்பேன். ஏன் மேக்கப்பை அழிச்சிட்டு வெளியில வந்தேன்னா ஊர்ல ஒரு நாய் சீண்டாது. நீ மட்டும் இல்ல, நானும் அப்படித்தான். கலையெடுத்து அவசர அவசரமா கிளம்பி வந்திய. ஆமாடி. சரியா கட்டமா வந்தியா? ஏண்டி ஏண்டி பாதி முடி தொங்குது. ஏ அழகுடி, நான் கோவிலுக்காக மடப்புறம் காளி கோவிலுக்கு வச்சிருக்கிறேன். இவ்வளவு நிலத்தையா பூமுடி போடுறதுக்காக ஸ்டைல் அது. அழகான ஒரு இதா. நான் கூட அவசரத்துல அப்படியே அள்ளி முடியாம வந்துட்டேன்னு நினைச்சேன். அப்படி நினைச்சிராது. வேற அப்பா வந்தாரா? வந்தார். என்ன சொன்னாரு? அப்பா முந்தி மாதிரி இல்லடி. என் ஆமாடி, அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. 400 500 கொடுப்பாரு. எதுக்கு? இப்போ ஓசியில் சோழி வந்து. ஏய், என்னடி சொல்ற? நான் சம்பளம் தரதே இல்லையாப்பா? அப்பா தான் அப்படி இருக்காரு நினைச்சு. அப்படி ஒழுங்கா வேலை செஞ்சாலும் சம்பளம் தருவாரு அப்பா. அப்பா நீ ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிற, அதனால சம்பளம் கொடுக்குறாருல்ல. வேலையெல்லாம் நல்லா தான் செய்வேன். அப்புறம் சம்பளம் கொடுக்காம இருக்காரு. அன்னைக்கெல்லாம் செஞ்சிருக்கேன் பாரு வேலை. நீ யாரும் வச்சுக்கிற அப்பாட கேட்டா தெரியும் நீ என்ன ஆக்குறேன். இன்னமும் அந்த நரம்பு தளர்ச்சி மாதிரி கை காலம் உதறதா உனக்கு? அம்மாடி ஏண்டி இப்பவே இந்த கை காலம் உதறது நாய்க்கு வாங்கின வாங்குத. சரியாயிரு. என்ன போற அடி 2 நாள்ல சரியாயிரும் முடியும். ஏன் அந்த மொந்து பாண்டியோட சேர்ந்து அதான் எனக்கு வந்துருச்சு. பழக்க வழக்கத்தை குறைச்சிக்கடி. ஏண்டி உடம்பு பாலா போயிரும் உனக்கு போயிரும். அப்படியெல்லாம் போக மாட்டேன். சரிடி, நான் உனக்கு கேட்கவா? என்னடி? அடக்கமான பெண்களை எங்கே பார்க்கலாம்? அடக்கம்னா சுடுகாட்டில் தான் பார்க்க வேண்டும். ஏய், அந்த மாதிரி அடக்கம்லடி, குணத்துல அடக்கமான பெண்களை எங்கே பார்க்கலாம்னு கேட்டேன். அடக்கமான பெண்களே நானே அடக்கமான பெண்ணு தானே. ஏண்டி என்னுடைய அடக்கம் இதுக்கு மேலேயுமா? இந்த பாரு, மரியாதை காலை ஒடுக்க உள்ள உள்ள அன்றாவது தெரியுது. பொம்பளைலாம் பாவாடை கட்டமாலே உள்ள உள்பட கட்டாம ட்ரௌசர் போட்டு வந்திருக்க. ட்ரௌசர் போட்டதே நல்லது. என்ன நல்லது? பாவாடை வாங்கினா ரேட்டு கூட சொல்றாங்க. வர வர பொம்பளை போய் சிக்கனமா வாழ்றீ எப்படி? ஆமா, ஏன்னா இன்னும் சிக்கனமா வாழ. ஐயாண்டி அதுக்காண்டி பூரா தவிர்த்து போட்டு தெரிய சொல்றியா? யார் வாக்குறீங்க? உட்காந்து
அதுபோல பொம்பளைன்னா எப்பொழுதும் எடுத்துக்காட்டா இருக்கணும். ஏய் என்னடி நீ என்ன ஆம்பளை கண்ட குறுக்குறன்னு பாக்குற என்ன? அது எங்க மாமா வந்திருக்காங்கல்ல. அந்த மாமாவையா? அவங்க தான் பாவம். அவரு அவங்க சொல்றாங்க. அவர் நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு. என்னைய சொல்றாங்க அவங்க. என்னன்னு அன்னைக்கே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆனா அது நடதையும் புரியுது. ஏப்பா நடையா முக்கியம் உனக்கு? என்ன பூ இப்போதான் தெரியுது ஆனந்து. அப்போதான் ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் மேடையில் எது. ஏய் இப்போதான் உன்னை பார்க்க லட்சமாக இருக்கவும் குருகுருன்னு பார்க்குறாரு அவர். நல்லா இருக்கு. முதல்ல தலைவரி உடம்பு வந்த. ஆமாம் அவர் கரெக்டாக சொல்கிறாருன்னா என்ன காரணம்? என்ன காரணம்? உனக்கும் அவருக்கு சம்மந்தம் இருக்கா? அவர் தான் என்னை ஆரம்பத்தில் வச்சிருந்தாருன்னா என்னடி சொல்ற? அந்த சொல்லாத ரகசியம்ன்றாரு. வெளியே சொல்லாத. உனக்கு கல்யாணம் ஆகலதானே? ஆயிருச்சுடி. என்னடி சொல்ற? ஏற்கனவே 7-8 பேர் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஐயோ கல்யாணம் ஒரு தடவை தான் பண்ணுவாங்க. நீ 7 இடத்துல வாங்குற. கல்யாணம் பண்ணேன். என்னாச்சு அந்த வாழ்க்கையெல்லாம்? கல்யாணம் பண்ணி இது வேற இறங்கிட்டே வந்து தொலைதான். கல்யாணம் பண்ணேன்றிய ஏன் அவங்களே என்ன ஆனாங்க? இருக்காங்க. அப்புறம் யார் விட்டு வந்துட்ட? ஆனா தனிமையா போயிட்டாங்க. ஏன் நீ தனிமையா? நீ கல்யாணம் பண்ண சேர்ந்து தானே பாடணும் 2 பேருமே. தனிமையா வாழ்றீங்க. அவங்களுக்கு நான் குடும்பத்துக்கு செட் ஆகலையா? அப்போ அவங்களுக்கு பொருத்தமானவ நீ இல்லையா இல்லை உனக்கு பொருத்தமாக அவங்க இல்லையா? அதனால என்னைய விட்டுட்டு போயிட்டாங்க. கடைசியில் இப்போ நான் தான் சங்காட்டமா இருக்கேன். இந்த ரொம்ப ஆட விடாத. அங்கிரும் பொம்பளை எப்பொழுதுமே புருஷனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் முடியும். அப்பதான் புருஷன் காலம்போ நம்ம கூடவே இருப்பாரு. சரிடி. நீ ஒழுங்கா பாத்துருக்க மாட்டே, வேற போயிருப்பாரு. இனிமேல் வர நான் விளக்கணை வச்சாரு உருகி 7 வரை ஒழுங்கா பாத்துக்க முடியல. இனிமே வந்து நீ உருகி கொஞ்சம் இருக்குல்ல அந்தாலும் போயிருவார். சரி ஓன்ட்ட அப்பா வந்தாராடி. வந்தாரு. என்ன சொன்னாரு? காட்டுல போய் கண்ணு கருத்துமா காவல் பாருங்க. வெளியம்மா காவல் போறாங்க. நம்ம இருவரையும் துணைக்கி வச்சிருக்காரு. நீ ஏற்கனவே இந்த வந்துட்டாங்கல்ல. இருக்கையில் உன்னுலகம் தெரியுது. பிறந்து
காவல் போகணுமா இல்லையா? அதுக்காக அப்பா புதுசா வேலை சேர்த்திருக்காரு நமக்கு துணையாக. 4 வார்த்தை கேட்குறேன் அப்படி. அம்மா பேர் என்னம்மா? அழகான பேருமா. ரொம்ப பொறுமையா பேசுறாடி. ஆமாங்கம்மா. பொம்பளை பிள்ளைன்னா இப்படித்தான் அடக்கமா பேசி பழகணும். பொறுமையின் பொக்கிசமே என்னையத்தாம சொல்லுவாங்க. இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை நான் பார்த்ததே இல்லை. பார்த்தாலும் பார்த்தேன். எதை பார்த்தீங்க? இப்படி கையில நெஞ்சில எல்லாம் முடி முளைச்ச பொம்பளை நான் பார்த்ததே இல்லை. நீங்க நெஞ்சில மட்டும்தானே முடிய பார்த்தீங்க. ஆமா, கை கால் உடம்பு எல்லாமே எனக்கு ரோமமா தான் இருக்கும். மஞ்சள் தேய்ச்சி குளிக்க வேண்டியதானே? மஞ்சள் தேய்ச்சி குளிக்க. அதனாலதான் பொம்பளை பிள்ளைய மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா சர்மத்துக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்கம்மா, சொல்லியிருக்காங்கல்ல. உனக்கு தெரியும்ல? சரி, உன் பேர் என்னம்மா? ஆனந்திமா. ஆனந்தம் வந்ததடி ஆனந்தி. ஆனந்தமா உன்னாலே ஏண்டி பேனடி ஆனந்தி குட்டி அடை கிடைக்கு போற தம்பி. எப்போதுமே வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் வாழ்க்கையிலுடைய ஆசை எனக்கெல்லாம். எந்த ஒரு காரணத்துக்காகவும் கவலைப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. நேற்று என்பது முடிந்தது, இன்று என்பது நடப்பது, நாளை என்பது நடக்க இருப்பது. இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கணும். நம்ம சந்தோஷம் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. அவ்வளவுதானே? சரி, அப்பா என்ன சொன்னாரு? காட்டுக்கு போய் சொல்லி இருக்கிறார். சரி, வாங்க போவோம். அம்மா, ஆஹா, நம்ம போறதே வந்துட்டோம். அம்மா, நம்ம போறதுக்குள்ள காடே வந்துச்சு. ஏய், போறதுக்குள்ள காடே வந்துருச்சா? சரி, அங்க போய் என்ன பண்ண சொன்னாரு அப்பா? அங்க போய் காவலை பார்க்க சொல்லிருக்காரம்மா. எப்படி? உட்காந்து நம்ம போற இடம் பூரா காடாத்தான் இருக்கு. காடு ஆறு ஆளாலும் சோ இல்ல. நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை ஒரு மழை நறுக்குன்னு பேஞ்சு தண்ணி மட்டும் இதுல வந்துச்சு, மொத்தமா இங்கிட்டு போயிரும். 1.5 கிலோமீட்டர் காமிச்சு நம்மள தேட. இதை கோர்த்து பிடிச்ச புள்ளலாம், இதை எட்டி பிடிச்ச புள்ளலாம். மிருதாக்கார தம்பி தான் ரொம்ப பாவம். ஆளுக்கு ஒரு பக்கம் மேல எப்படி பிடிக்கும்? நீ ஆளு வச்சு தூக்குறவனாடா. இந்த 2 பேரும் அப்புறம் செண்டி உட்கார்ந்துருக்காங்கல்ல. பறவையில வந்துருச்சு. ஒரே வரட்டு. ஆளலும் 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 ஆண்டவன் போட்டிடு வரலாறு. ஆண்டவன் போட்டிடு வரலாறு. ஆளலும் 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 ஆண்டவன் போட்டிடு வரலாறு. வானிலை வட்ட வெட்டு வந்து சேரும். வானிலை வட்ட வெட்டு வந்து சேரும். வானிலை வட்ட வெட்டு வந்து சேரும். அந்த கிளிகளை பிடிவாரும். கிளிகளை பிடிவாரும். சோ 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 சோ. அண்ணங்களா உங்களோட பெருந்தொல்லையா? ஆடோட பாடுவதை கேட்கவில்லையா? அண்ணங்களா உங்களோட பெருந்தொல்லையா? ஆடோட பாடுவதை கேட்கவில்லையா? அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா? அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா? அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா? அலமர போடுவது உங்க வாசையா? அலமர போடுவது உங்க வாசையா? ஊரறிய பேரெடுத்த ஆறுமுக பொண்ணு உனக்காக சமஞ்சதிந்த வாழகில கண்ணு புரியாம ஒதுங்கி நின்று படுத்திருக்க பாடு இருவருக்கும் பொருத்த முன்னு எழுதி வந்தாயே பசுபால் முக்கடியே அடித்தே சக்கரையே
போயிட்டு வருவா மாமா. சரி எதுக்கு வாரேன் பாணி மாமா. போயிட்டு எப்படி வருவ? சரி வரேன் அப்புறமேட்டு வாங்க. அடியே எப்போ வருவ? 3:30 மணிக்கு வரேன். ஒயின் ஷாப்பில் பார்ப்போமா? அங்கே வர மாட்டேன். ஏண்டி? அங்கே ஓனதுனாலதான் அந்த கதி. ஆலோலம் ஷோ